வெல்கம் டு டாக்டர் மைக்லீஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் எமோஷ்னல் பேலன்ஸ் எப்படி பராமரிக்கிறது, ஹார்மோன் இம்பேலன்ஸும் எமோஷ்னல் பேலன்ஸும் எப்படி பராமரிக்கிறது என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். எமோஷ்னலி ஸ்டேபிள் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லணும். அப்படின்னு சொன்னால் என்ன, எப்போவும் எந்த விதமான நிகழ்வுகளாக இருந்தாலும் அதில் ரொம்ப நம்ம ப்ரோஆக்டிவாக இருக்கணுமா, ஆக்டிவாக இருக்கணுமா, இல்லை என்ன ரியாக்ஷனாக காட்டணுமா அப்படின்னு கேட்டால், சிறு குழந்தைகளோட இருக்கும்பொழுது அவர்களுக்கு ஏற்றாற் போல் ஒரு உணர்வுகளை வெளிக்காட்ட வேண்டும். சின்ன பசங்கன்னா என்ன பண்ணோம், அது சரியாக எழுதாது, சிலப்போ நல்லா படிக்காது, சிலப்போ படிக்க வான்னு கூட்டால் விளையாடும், இல்லை விளையாட கூட்டாக்க வேறு எதானே செய்யும். அப்படின்னா அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணோம், யூ ஷுட் ரியாக்ட். பிள்ளைங்களோட சேர்ந்து நம்மளும் அதுக்கு தகுந்த மாதிரி இருந்து அவங்கள எழுதணுமோ படிக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்கள தயார் பண்ணணும். எமோஷ்னலி என்ன பண்ணணும், உணர்வுகளை வெளிக்காட்டும் பொழுது ஏற்புடையதாக காட்ட வேண்டும். அது சிறு குழந்தைக்கு ஒத்து போகும். ஆனால் சில நேரத்தில் சிலவங்க தே வாண்ட் டு ரைஸ் சம்திங் அன்வான்ட் ஆக்ஷன்ஸ், சில இஷ்யூஸ் எல்லாம் சொல்லுவாங்க. அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்தில் என்ன பண்ணணும், வி ஷுட் ப்ரோஆக்ட், வி ஷுட் நாட் கோ அதுக்கு ரியாக்ட் பண்ணாமல், அது என்ன சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த உணர்ச்சிகளை வெளிக்காட்டாமல் ஜஸ்ட் யூ ஸ்மைல் இட் அவே பை இக்னோரிங் இட் அப்படின்னு கூட சொல்லி தருவாங்க. அதே மாதிரி சிலவங்க தேவோ கண்டினியூ டு டெல் லைஸ், தே ஆர் மூவிங் இன் அ வே. அதில் என்ன பண்ண பொய் அளவுக்கு மேலே அடிக்கிட்டு அப்படியே சொல்லிகிட்டே போவாங்க. அன்அக்செப்டபிள் திங்ஸ். அவங்களுக்கே நம்ம சொல்கிறது பொய் தானா இல்லை நிஜம்தானா, நம்ம கூட இவ்வளோலாம் பொய் பேசியிருக்கிறோமா அப்படின்னு அவங்களுக்கு தோணுமா இருக்கும். ஸோ அதையும் நம்ம என்ன செய்யணும், அந்த நேரத்தில் யூ ஷுட் நாட் ரியாக்ட் டு தட், ஜஸ்ட் சிம்பிளி இக்னோர் இட் பை கிவிங் எ சக்கிள். நல்ல ஒரு பெரிய சிரிப்பு கொடுத்து அதை நம்ம என்ன பண்ணலாம், we can brush it aside, அதெல்லாம் செய்ய முடியும். அதனால் சில நேரத்தில் உணர்வுகளை வெளிக்காட்டுவதற்கும் நம்மளுக்கு என்ன பண்ணணும், நல்லபடியாக பழகிக்கணும். சில சமயம் எல்லாத்தையும் எடுத்த உடனே கோவப்படுறது, எல்லாத்துக்குமே சத்தம் போடுறது, அது ஒரு வாட்டி இங்கே வா அப்படின்னு கூட்டால் வரலன்னா திருப்பி வான்னு சொல்லி பெருசாக சத்தம் போடுறது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு சில டெஸ்ட்டு சில கேள்வியெல்லாம் நம்ம அவங்கள்ட்ட கேட்டோம்னு வைங்களேன், இட் வில் அப்படியே 100% ப்ரூவ் பண்ணிடும் தே ஆர் எமோஷ்னலி அன்ஸ்டேபிள் அப்படின்னு அர்த்தம். என்ன காரணம் அப்படின்னா, உணர்வுகளை வெளிக்காட்டுவதற்கு தங்களை பழக்கிக் கொள்ளவில்லை. எதை வேணால் எப்போ வேணால் எந்த நேரத்துலையும் வேணால் காட்டலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. தெர் ஆர் அக்கேஷன்ஸ் யூ ஆர் சப்போஸ் டு ஷோ என்ன தி அக்செப்டபிள் பிஹேவியர். ஆப்ட் பிஹேவியர், அக்செப்டபிள் பிஹேவியர் தான் வெளியில் காட்ட முடியும். ஒரு எங்கேயும் போகிறோம், ஒரு இடத்துல நல்ல கெட் டுகெதர் எல்லாரும், அது ஒரு ஹாப்பினஸை வெளிக்காட்ட வேண்டிய நேரம். நீங்கள் அங்கே போய் நம்ம அழக்கூடாதுல்ல. அதே மாதிரி ஒரு அழற இடம் இருக்கும், அங்கே அழற மாதிரி இடத்துக்கு போகிறோம், வில் ஹாவ் டு என்ன பண்ணோம், அங்கே போய் சாபரிங் மூடு தான் காட்டணும். சாபரிங் மூடு காட்டுற இடத்துல போய் நீங்கள் என்ன ஹாப்பினஸும் ஜாய்ஃபுல்னஸும் காட்டக்கூடாது. இந்த மூடு அவுட் டு பி அப்படி தான் இருக்கணும். மூடு ஸ்விங்ஸ் இல்லை. இதுமாரி எந்த இடத்துல எது போல் உணர்வுகளை காட்ட வேண்டுமோ அதுபோல் காட்டுறது அத்தியாவசியம். இதில் என்ன நான் இப்படி தான் இருப்பேன்லாம் சொல்ல முடியாது. தெர் இஸ் நோ அடமன்சி, வி ஷுட் நாட் ப்ரிவேல். அடவன்ஸ் இருக்கக்கூடாது. அக்செப்டபிள் திங்ஸ் மட்டும்தான் அங்கே நம்ம காட்டித்தரணும். என்னது, எந்தெந்த இடத்துக்கு ஏற்புடைய மூடு என்னவோ அந்த உணர்வுகளை அதற்கு ஏற்றாற்போல் நம்ம வெளிக்காட்ட வேண்டும். அதுதான் ஒரு வளர்ந்தவனுக்கு மெச்சூரிட்டி ஆஃப் பிஹேவியர்னு ஒன்று இருக்குல்ல, மெச்சூர்டு எக்ஸ்பிரஷன்ஸ் ஆஃப் பிஹேவியர். அப்போ அது என்ன பண்ணணும், அது இப்படி தான் காட்டித்தரணும். இது எல்லோரும் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொது தான். இதை நான் லேடிஸ்னால் இப்படி தான் இருப்பாங்க, இல்லை ஜென்ஸுனால் இப்படி தான் இருப்பாங்கன்னு இல்லை. எல்லாருக்கும் உணர்வுகள் என்பது அனைவருக்கும் ஒன்று தான். கடவுளை முன்னே இருக்கிற அத்தனை ஜீவராசிகளுக்கும் உணர்வு என்பது ஒன்று தான். ஆனால் ஒரே மாதிரி தான் அவங்க வெளிப்படுத்துவாங்க. சில நேரத்தில் பசு, பக்ஷி, மிருகம் அதெல்லாம் என்ன பண்ணாது, வெளிக்காட்ட தெரியாது. ஆனால் அது கூட மிருகமெல்லாம் வெளிக்காட்டும். அன்பு காட்டணும், அதுக்கு ரொம்ப அதுக்கு பிடிச்சமான சில வேலைகள் நடக்கிறதுன்னு சொன்னால் நம்மளுக்கே தெரியுமே. பெட்டு டாகு, பெட் கேட் எல்லாம் வச்சுருக்கோம், வீட்டில் பசுலாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு ஓடி வருமே. அதெல்லாம் நம்ம பார்த்தாலே தெரியும். உடனே அது வாயை திறந்து பேசணும்னு தான் அவசியம் இல்லை. வாயை திறக்காமல் இருக்கிற பசுவாக இருந்தாலும், பேச தெரியாத மிருகங்களாக இருந்தாலும், ஏன்னா மிருகங்களோட மொழி நம்மளுக்கு தெரியாது. அதனால் அது அதனோட அன்பை அது நல்லபடியாக வெளிப்படுத்தும், அதனுடைய சந்தோஷத்தை அது வெளிப்படுத்தும். சிலப்போ அதுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குன்னா என்ன பண்ணோம், நம்ம பார்த்துருக்கலாம். நைட் நேரத்தில் அதுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குன்னா காலையில் எழுந்து அந்த பசுவை பார்த்தோமான்னு அது கண்ணுலேருந்து நிறைய என்ன பண்ணியிருக்கோம், தண்ணி அப்படியே அழுதா மாதிரி ஒழுகிக்கிட்டே ஒழுகி இருக்கிறோம். நாளைக்கு மறுபடியும் பசுவை குளிப்பாட்டும் பொழுது தான் அது சரியாகுமே தவிர. அதனால் உணர்வுகளை காட்டுவதற்கு எல்லா உயிரினங்களுக்கும் தெரியும் தான்.
அதில் வந்து இல்லவே இல்லை சிலவங்களுக்காக காட்ட தெரியாதெல்லாம் இல்லை. எல்லாருக்கும் எல்லா உயிரினங்களுக்கும் உணர்வுகளை காட்ட தெரியும். மனிதனுக்கு இன்னும் சிறப்பாக காட்ட தெரியும். ஏன்னா அவனுக்கு பேச தெரிந்து பழக தெரிந்து உணர்வுகளை தவறாக வெளிக்காட்டக்கூடிய ஒரு மிருகம் இல்லவா? அப்படி நடந்துக்கிறானோன்னு. அதனால் வேண்டிதான் மனிதர்களுக்கும் நன்றாக உணர்வுகளை காட்ட தெரியும். ஆனால் உணர்வுகளுக்கு ஏற்ற என்ன பிஹேவியரை நம்ம வெளிக்காட்ட வேண்டும் என்பது அத்தியாவசியம். அது எந்த நேரத்துக்கும் அது பொருந்தமாக இருக்கும். வகுப்பாசிரியர் நம்ம சரியாக பாடம் எழுதின்னு வரலன்னு திட்டுறாங்கன்னு வைங்க, அப்போ நம்ம போய் நம்ம கடகடன்னு சிரிக்கக்கூடாது இல்லையா? நம்மளுக்கு அப்படி திட்டினோடனே முகத்தில் இருக்கிற அந்த ஒளி வந்து என்ன பண்ணிடும், குறைஞ்சிடும். மூஞ்சி கவுத்து தலையை தொங்க போட்டுப்போம். கிளாஸ் விட்டு வேறு வெளில போக சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் ஸ்டில் வருஷ அப்படியே நம்ம தான் தெரியாமல் இருக்கிறதுக்கு நிற்கணும்னு நினைப்போம். ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் வில் பாசிபிள். அதுக்கு என்ன அர்த்தம்? உணர்வுகளை வெளிக்காட்டும் பொழுது அதற்குண்டான பிஹேவியர், அதற்குண்டான எக்ஸ்பிரஷன்ஸ் தான் நம்ம வெளியில் காட்டணும். இதை தவிர்க்க முடியாதது அப்படின்னு சொல்லி நம்ம இந்த பதிவை நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.